ஓகே ஓகே விட்டுருங்க. துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் மீது ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தற்பொழுது ஆளுநருடைய குற்றச்சாட்டில் அவர் வைத்திருப்பது என்னவாக இருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு முற்றுவதை தற்போது பார்க்க முடிகிறது. இந்த துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தவரை ஆளுநர் தேவையில்லாமல் தமிழக அரசின் செயல்பாடுகளை முடக்குகிறார் என்றும் சட்ட ரீதியாக அரசு செயல்படுவதை அவர் தடுக்கிறார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி நேற்று உயர்கல்வி ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர் கோவி செழியன் விரிவான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதோடு இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியிலும் ஆளுநர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த விவகாரம் தொடர்பாக அவர் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி 3 பக்கங்கள் கொண்ட ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் துணைவேந்தர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்களுக்கான தேடுதல் குழுவை, துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவிற்கான ஒரு கெசட் அரசாணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது என்றும் அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கான அந்த தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் என்றும் வழக்கமாக இடம்பெறக்கூடிய 3 உறுப்பினர்கள் மட்டுமே அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வேண்டுமென்றே திட்டமிட்டே பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை, அண்மை கால வழங்கிய தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டு அதனை அமல்படுத்தாமல் அதன்படி பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை தேடுதல் குழுவில் சேர்க்காமல் தவிர்த்திருப்பது சரியல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழக அரசு உடனடியாக கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வெளியிட்ட 3 பல்கலைக்கழகங்களுக்கான தேடுதல் குழு அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய தேடுதல் குழுவை, அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை சேர்த்து 4 உறுப்பினர்கள் கொண்ட தேடுதல் குழு தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை தவிர்க்கும் பட்சத்தில் இது நீதிமன்றத்தால் ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு உயர்கல்வி அமைச்சருக்கு இந்த துணைவேந்தர் நியமனத்தில் தேடுதல் குழுவினுடைய அந்த விதிமுறைகள் தொடர்பாக அமைச்சருக்கு தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழக அரசு 3 பல்கலைக்கழகங்களுக்கான அந்த தேடுதல் குழு தொடர்பான அரசாணையை திரும்ப பெற்று புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் என்றும் அதில் பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்றும் மீண்டும் தமிழக ஆளுநர் அழுத்தம் திருத்தமாக இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.